காய்ஸ் கீழேலாம் இனிமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே மேலே உட்காந்துட்ருப்பேன். இங்கேருந்து கீழே இறங்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கலான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்குவேன். அப்போ என்ன நடந்தது மட்டும் நீங்களே பாருங்களேன். எங்கே இருந்தால் அடித்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா தெரியுதா ஹேக்கர். சரி நம்ம தான் அவுட் ஆகிட்டோம், நம்ம பசங்க நம்மளை காப்பாற்றுவானுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் தலைவன் போகிற கீழே பார்த்தா காயினை பிடிச்சி ரிவியூலாம் பண்ணுறான்னு பார்த்தா காயினை பிடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். இன்னொரு தான் சேர்த்துட்டான். சரி பையனாவது எதாவது விளாடுவான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த புறாவை விட்டு நின்றுட்டு இருந்தான். சரி புறா தானேன்னு சொல்லிட்டு நின்னா அவனையும் தலையிலே கட்டாசினானு பார்த்தா அதே ஹேக்கரு. தலைவன் எத்தனை கிலோ 38 கிலோ அடிச்சிருக்கான். இன்னும் மிச்சம் அவன் டீம் இல்லாமல் 5 பேர் இருக்கானுங்க. இப்போ கடைசியில் பண்ணுறதான் சம்பவமே, அதை மட்டும் பாருங்கள் கொஞ்சம். சரி ஹேக்கர் தான் இப்படி ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணி அடிக்கிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமெல்லாம் பார்த்தா அவனும் ஏடபிள்யூஎம் எம்ஐ2 வச்சு சுற்றிட்டுருக்கான். ஆனால் அவன் கல்லடவே தெரியல, எங்கே ஸ்கோப் கொடுத்து வரும். இவெல்லாம் என்ன பண்ணுறது, ஹேக்கர் இருக்கிற தைரியத்தில் இவனெல்லாம் இப்படி விளாட்றானுங்க. கடைசியாக 41 கில் அடிச்சு ஹேக்கர் ஜெயிச்சிட்டாரு மேட்சை.